ரீசெண்டா ஒரு மூவி ட்ரெய்லர் பார்த்தேன். மைக்கேல். இங்கிலீஷ் மூவி. மைக்கேல் ஜாக்சனோட பயோபிக். அவங்களுடைய சொந்தங்கள்ல ஒருத்தர் தான் அதுல நடிச்சிருக்காரு. அதை பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, மைக்கேல் ஜாக்சனுக்கு எவ்வளவு தீவிரமான ரசிகர்கள் இருந்தாங்க. தீவிரமான ரசிகர்கள்ன்ற பேர்ல அவங்க அப்படி அவர் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது கதறி அழுவாங்க. அந்த அளவுக்கு அவரை பார்த்தாலே அவரை பார்க்குற எந்தூல மயக்கம் அடைஞ்சு விழுற அளவுக்கு ரசிகர்கள் இருந்திருக்காங்க. இத வந்து வெறித்தனமான ரசிகர்கள் அப்படின்னு சொல்றதை விட அவருக்கு மேல அளவு கடந்த அன்பை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். இது இங்க வந்து வெறியர்கள், நீங்களாம் ஃபேனட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா அது வந்து தவறு. உண்மையிலேயே அந்த மைக்கேல் ஜாக்சனை தன்னுடைய குடும்பத்துல ஒருத்தரா, தான் கூட பிறந்த ஒருத்தராவோ இல்ல ஏதோ ஒரு உருவகப்படுத்தி அந்த மக்கள் ரசிக்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட அது ஓரளவுக்கு இருக்கிற வரைக்கும் அது தப்பு இல்லதான். ஆனா இதையேமா இங்க கொண்டு வந்து சொல்றேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கும் இதே நிலைமைதான். ரசிகர்கள் எல்லாருமே வந்து அவ்வளவு அவ்வளவு பாசத்தை கொட்டுறாங்க. அந்த பாசத்தை வந்து மத்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இதத்தான் வெறியர்கள், தற்குறிகள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இதோட பேசிக் லைனே புரிய மாட்டேங்குது. இது வெறித்தனம் கிடையாது, பைத்தியக்கார ரசிகர் கூட்டமாவும் பார்க்க முடியாது. இவங்க எல்லாமே உண்மையான அன்பா கொடுத்துட்டு இருக்காங்க தலைவர் விஜய் அவர்களுக்கு. இததான் நான் ஆரம்பத்துல இருந்து நம்ம வீடியோல சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சக தோழி ஒருத்தவங்க வந்து ரீசெண்டா அவங்க கிட்ட பேசுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நம்ம யூடியூப் சேனல்ல பாத்துட்டு இருக்கிறவங்க தான் அவங்க வந்து சொன்ன ஒரு வார்த்தை, ரசிகர்கள் எப்பயுமே ரசிகரா இருக்க முடியாது. எல்லா காலத்திலயும் ரசிகராகவே இருப்பாங்களா? அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும்ல, அவங்க தொண்டரா மாற மாட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. உண்மைதானே? கிட்டத்தட்ட 92, 93ல இருந்து விஜய் அவர்கள் நடிச்சுட்டு இருக்காருங்களா? அப்போல இருந்து இருக்கிறத இப்ப நீ கவுண்ட் பண்ணீங்கன்னா கூட, அப்ப இருந்த இளம் பருவத்தினர் பாத்தீங்கன்னா இப்ப தாத்தா வயசுல இருப்பாங்க. கரெக்டா? அப்ப இருக்கிற இளம் பருவத்தினர் இப்ப தாத்தா வயசுல இருப்பாங்க. அப்போ அவருக்கு எங்க இருந்து ஃபேன் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. வெறும் இளைஞர்கள் கூட்டம், வெறும் தற்குறிகள், ஓட்டு போட வயசு இல்லாதவங்க தான் இவர் பின்னாடி ஃபேனா சுத்துறாங்கன்னு சொல்றது அபத்தமான ஒரு விஷயம். அவருக்கு எல்லா ஏஜ்லயும் ஃபேன்ஸ் இருக்காங்கன்றதுதான் உண்மை. எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்களும் ஃபேன்ஸ்ன்றதை தாண்டி தன் குடும்பத்துல ஒருத்தரா, தன் அண்ணனாவோ தம்பியாவோ மகனாவோ அப்படி பார்த்து ரசிக்கிறாங்க. இதுல தவறு சொல்ல முடியாதுங்க. நம்ம இந்தியாவே வந்து கிட்டத்தட்ட ஒரு உணர்ச்சி பூர்வமான நாடாதான் நம்ம பார்ப்போம். கலாச்சாரம், பண்பாடு, உணர்ச்சிகள் இதெல்லாம் மிகுந்த நாடுதான் நம்ம இந்தியா.